ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம கார்பாக்சிலிக் அமிலங்களோட இயற்பியல் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தில் 9 கார்பன் அணுக்கள் இருந்துச்சுன்னா, அதாவது 9 கார்பன் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா, அது மேக்சிமம் கலர் இருக்காது. ஸோ அப்போ கலர்லெஸ் அப்படின்னா நிறமற்றது. ஸோ பஞ்ச் அண்ட் ஸ்மெல்லிங் இருக்கும். நெடியுடைய மனம் கொண்ட நீர்மங்களாக இருக்கும். நீர்மங்கள் அப்படின்னா மேக்சிமம் அது லிக்யூடாக இருக்கும். ஸோ 9 கார்பன் வரைக்கும் இருந்தால் பஞ்சன் சுமலிங் கலர்லெஸ் லிக்யூட். 9 கார்பன் வரை கொண்ட அமிலங்கள் அனைத்தும் நிறமற்ற கார நெடியுடைய திரவங்களாக இருக்கும். இதே கார்பன் நம்ம 9 கார்பனை விட அதிகமாக போயிடுச்சுன்னா, ஸோ 9 விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அங்கே வேக்சி சாலிடாக இருக்கும். வேக்சி சாலிட் அப்படின்னா மெழுகு போன்ற திண்மம், கட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோடைய பாயிலிங் பாயிண்ட், கொதிநிலை. மேக்சிமம் ஆசிட்டோட கொதிநிலை பார்த்தீங்கன்னா, அமிலத்தோட கொதிநிலை ஆல்டிஹைடு, கீட்டோனு, ஆல்கஹாலை விட அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட், மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு. மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு தான் அமிலத்தோட கொதிநிலை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். பெரும்பாலும் அலிபாட்டிக் அமிலங்கள் எல்லாமே ஒரு மூலக்கூறு இல்லாமல் 2 மூலக்கூறுகளாக இருக்கும். ஸோ டைமராக இருக்கும், இருபடியாக இருக்கும். எப்படின்றதையும் காட்டிடுவோம். ஆர் சி டபுள் பாண்டு OH, இது ஒரு அமிலம். இதே மாதிரி தான் மேலையும். இது இன்னொரு அமிலம். இப்போ இந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இந்த ஹை எலக்ட்ரான் கவர்தன்மை இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கும் குறைவான எலக்ட்ரான் கவர்தன்மை இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு நடுவில் தான் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகும். அதே தான் இங்கே இப்படி உருவாகிறதுனால தான் இது ஒரு இருபடியாக இருக்குது, டைமர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாலிபிலிட்டி, கரைதிறன். கார்பன் கம்மியாக இருந்தால், அப்போனா லோ கார்பன் இருந்துச்சுன்னா, கார்பன் குறைவாக இருக்கக்கூடியது எல்லாம் சாலிபிள் இன் வாட்டர், நீரில் கரையும். கார்பன் அதிகமாக போயிடுச்சுன்னா, ஹை கார்பன் இருந்தால் இன்சாலிபிள் இன் வாட்டர். அப்போ குறைவான கார்பனுக்கு எடுத்துக்காட்டு அஸ்டிக் அமிலம், ஃபார்மிக் அமிலம். ஸோ இந்த அமிலம் பூரா என்ன செஞ்சிடும், நீரில் கரையும். பென்சாயிக் அமிலம் கார்பன் அதிகமாக இருக்குது, நீரில் கரையும். இதுக்கு அடுத்து நம்ம மெயினாக வினிகரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வினிகர்னா என்ன? இப்போ 100 ml வாட்டர் இருக்குது அப்படின்னா அதில் 6லேருந்து 8% அசிட்டிக் ஆசிட் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வினிகர். 100 ml வாட்டரில் 6 to 8% அசிட்டிக் அமிலம் இருந்தால் அதுதான் நமக்கு வினிகர். 289.5 கெல்வினுக்கு இதை உறைய வச்சிங்கன்னா இந்த அமிலம் உறை பனிக்கட்டியாக மாறிடும். ஆனால் உள்ளே இருக்க நீர்ம நிலையிலேயே இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டும் ஒரே கலனில் தானே இருக்கும். இதை ஈஸியாக வடிகட்டி அஸ்டிக் அமிலத்தை மட்டும் தனியாக பிரிச்சிடலாம். இதைத்தான் கிளாசியல் அஸ்டிக் ஆசிட் அப்படிம்பாங்க. தமிழில் உரை பனிக்கட்டிம்பாங்க, இங்கிலீஷில் கிளாசியல் அஸ்டிக் ஆசிட். பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத மெயின் பண்ணுவாங்க. திரும்ப இந்த மெத்தடை திரும்ப செஞ்சு ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்கன்னா
பியூர் ஆசிட்டை வெளியில் எடுத்துருவாங்க. இதான் அதனுடைய இயற்பியல் பண்புகள். ஸோ இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகளை பொறுத்த வரைக்கும் ஆசிடை பொறுத்த வரைக்கும் கார்பன் கம்மியாக இருந்தால் மேக்ஸிமம் லிக்யூடாக தான் இருக்கும். வாட்டரில் கரையும், பாயிலிங் அதிகமாக இருக்கும். கரைகிறதுக்கும் பாயிலிங் அதிகமாக இருக்கிறதுக்கும் காரணம் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு. நெக்ஸ்ட்டு வினிகர். வினிகரை பொறுத்த வரைக்கும் 6 to 8% அஸ்டிக் அமிலம் இருந்தாலே அது வினிகர். அதை நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா அஸ்டிக் ஆசிட் மட்டும் கிறிஸ்டலாக பனிக்கட்டியாக மாறும். வாட்டர் அப்படியே இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி தனியாக பிரித்து எடுத்துடலாம். அஸ்டிக் அமிலம் அதன் குறைவான கார்பன் இருக்கக்கூடிய எல்லாமே டைமராக தான் இருக்கும், மோனோமராக இருக்காது. அதுக்கு காரணமும் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு. அவ்வளோதான் இதோட இயற்பியல் பண்புகள். தேங்க்யூ.